வணக்கம். தீயணைப்புத் துறையில் 75 பணியிடங்களுக்கு 16,343 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடக்கிறது. தீயணைப்புத் துறையில் காலியாக உள்ள 5 நிலைய அதிகாரிகள், 58 தீயணைப்பு வீரர்கள், 12 தீயணைப்பு ஓட்டுநர் கிரேடு 3 பணியிடங்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி மற்றும் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதிகளில் அறிவிப்பு வெளியிட்டு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதற்கு மொத்தம் 16,343 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டன. தற்பொழுது இவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு அடுத்த மாதம் 26ஆம் தேதி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பின்னர் தெரிவிக்கப்படும் என உள்துறை சார்பு செயலர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட பிரபல தமிழக திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 சவரன் தங்கச்சங்கிலி மற்றும் 1,85,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கல்மண்டபம் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் என்பவரிடம் கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்க சங்கிலியை கடந்த 31ஆம் தேதி மர்ம நபர்கள் பறித்து சென்றனர். இது குறித்து நெட்டப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்தி வர்மன், உதவி ஆய்வாளர் பிரியா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்பொழுது செயின் பறிப்பில் ஈடுபட்டது வடலூரை சேர்ந்த பிரபல திருடன் கௌதம் என்பதும் அவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 13 வழிப்பறி வழக்குகள் உள்ளது என தெரிய வந்தது. இதனை அடுத்து குற்றப்பிரிவு போலீசார் வடலூர் சென்று வீட்டில் பதுங்கியிருந்த கௌதமை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். மேலும் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 1.85 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் கூட்டாளியான சண்முகத்தை போலீசார் தேடி வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனை வரும் 22ஆம் தேதி அரை நாள் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் இயக்குனர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா வரும் 22ஆம் தேதி நடக்கிறது. இதனை முன்னிட்டு ஜிப்மர் நிறுவனம் 22ஆம் தேதி 2:30 மணி வரை அரை நாள் இயங்காது. இந்த நேரத்தில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும். சிறப்பு கிளினிக்குகள் உட்பட அனைத்து மருத்துவமனை சேவைகள் மதியம் 2:30 மணிக்கு பிறகு வழக்கம் போல் முழுமையாக செயல்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையை அடுத்துள்ள ஆரோவிலில் தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டி நேற்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் 40 வீரர்கள் பங்கேற்றனர். புதுவையை அடுத்துள்ள ஆரோவிலில் ரெட் எர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி உள்ளது. இந்த பயிற்சி பள்ளி புதுவை அரசின் சுற்றுலா துறையுடன் இணைந்து முதல் முறையாக தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டியை நடத்துகிறது. இந்த குதிரையேற்ற போட்டிகள் நேற்று தொடங்கியது. வருகிற 26ஆம் தேதி வரை போட்டிகள் நடக்கிறது. நாள்தோறும் காலை 7 மணி முதல் காலை 11 மணி வரை போட்டிகள் நடக்கிறது. போட்டியில் சென்னை, பெங்களூர், கோவை, ஊட்டி, ஜெய்ப்பூர், மும்பை, ஹைதராபாத், டெல்லி, கொல்கத்தா, புதுவை மற்றும் ஆரோவிலை சேர்ந்த தலைசிறந்த 40 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ரஷ்யா, துருக்கி, செல்வேனியா மற்றும் இந்தியாவை சேர்ந்த 7 பேர் நடுவர்களாக செயல்படுகின்றனர். ட்ரெஸ்ஸேஜ் எனப்படும் ஒரே பிரிவில் மட்டும் போட்டிகள் நடத்தப்படுகிறது. தேசிய சாம்பியன் பட்டம் வெல்பவர்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவி சௌமியா தேங்காய் நார், பனையோலை உள்ளிட்ட பொருட்களால் பட்டாபிஷேக ராமரை உருவாக்கி அசத்தியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவிகளுக்கு வாரந்தோறும் கைவினை பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் பயிற்சி பெற்ற 9ஆம் வகுப்பு மாணவி சௌமியா பட்டாபிஷேக ராமரை உருவாக்கியுள்ளார். இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேங்காய் நார், பனையோலை, குருமி, சோளக்கதிர் ஆகியவற்றை கொண்டு 1 ரூபாய் செலவின்றி ராமர், லட்சுமணன், சீதை, ஆஞ்சநேயர் ஆகியோரை கொண்ட கலை பொம்மையை உருவாக்கியுள்ளார். நுண்கலை ஆசிரியர் உமாபதி வழிகாட்டுதலில் மாணவி உருவாக்கிய கலை பொருளை பள்ளி முதல்வர் மோகன் பிரசாத் பாராட்டினார். அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் மாணவி உருவாக்கிய பட்டாபிஷேக ராமர் கலைப்பொருள் பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இம்மாதத்தில் மட்டும் 15 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. பனி நாட்களில் புத்தாண்டு ஒரு நாள், கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் 8ஆம் தேதி, பொங்கல் பண்டிகைக்கு 3 நாட்கள், ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22ஆம் தேதி பொது விடுமுறை,
26 குடியரசு தினம் என அரசு அலுவலகங்களுக்கு 6 நாட்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு 7 நாட்களும் விடுமுறை கிடைத்தது. சனி ஞாயிறு 2 நாட்கள் விடுமுறை சேர்த்தால் இம்மாதத்தில் அரசு அலுவலகங்களுக்கு மொத்தம் 14 நாட்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு 15 நாட்களும் விடுமுறை கிடைத்துள்ளது. இன்னும் ஜனவரி மாதம் முடியவில்லை. அதற்குள் மழை ஏற்பட்டால் விடுமுறை நாட்கள் எண்ணிக்கை இன்னும் கூடும். காரைக்காலில் கார்னிவல் விழாவுக்காக கடந்த 18ஆம் தேதி காரைக்கால் மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. இதனால் காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 16 நாட்கள் விடுமுறை கிடைத்துள்ளது. புதுச்சேரியில் இணைய வழி மூலம் மூவரிடம் 15,93,000 ரூபாய் மோசடி செய்த நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாஸ்பேட்டை பெத்து செட்டிப்பேட் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமாரி. இவர் வீட்டில் இருந்தபடி வேலை செய்து சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி டெலிகிராம் செயலியில் வந்த லிங்க் மூலம் ரூபாய் 2.34 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். முத்தியால்பேட்டை அருணகிரி செட்டி தெருவை சேர்ந்தவர் இசாஜ் அகமது. இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறியுள்ளார். இதனை நம்பி தவணைகளில் ரூபாய் 4.09 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்தார். தவளக்குப்பம் கடலூர் சாலை சேர்ந்தவர் பூபாலன். தனியார் மருத்துவமனை ஊழியர். கடந்த 10ஆம் தேதி இவரது அலுவலக இமெயில் முகவரிக்கு மருத்துவமனையில் சேர்மன் பெயரில் ஒரு இமெயில் வந்தது. அதில் தான் ஒரு மீட்டிங்கில் இருப்பதாகவும் அவசரமாக ரூபாய் 9.50 லட்சம் பணத்தை வங்கி கணக்கில் செலுத்துமாறும் கூறியிருந்தது. இதை நம்பி பூபாலன் மர்ம நபர் அனுப்பி வங்கி கணக்கில் ரூபாய் 9.50 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்தார். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் டெங்கு காய்ச்சல் காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருகிறது. அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டெங்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக காரைக்கால் முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் புதுச்சேரி வந்தார். கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பே காய்ச்சல் அதிகரித்ததால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நடத்திய இரத்த பரிசோதனையில் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனால் அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் கமலக்கண்ணன் அனுமதிக்கப்பட்டார். அவரது இரத்த தட்டணுக்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதால் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திண்டிவனத்தை அடுத்த தாதாபுரம் அருகே 515 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அகலப்படுத்துதல், தொட்டி, சிறு பாலங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு அமைச்சர் மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். விழுப்புரம் மாவட்டம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2023-24 கீழ் 515 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திண்டிவனத்தை அடுத்த ஒலக்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆற்காடு திண்டிவனம் சாலையில் அமனப்பாக்கம் வழியாக செல்லும் தாதாபுரம் சாலை மற்றும் அதில் குறுக்கிடும் பெட்டி வடிவ சிறு பாலம், பேரணி, பெரிய தச்சூர் ஒரு வழிச்சாலையை அகலப்படுத்தி இருவழி பாதையாக மாற்றி இடையில் குறுக்கிடும் பெட்டி வடிவிலான சிறு பாலம் அமைத்தல், கீழ்மலையனூர் அமனப்பாக்கம் இடையே தொட்டி வடிவிலான சிறு பாலம் ஆகிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒலக்கூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் பாங்கை சொக்கலிங்கம், துணைத் தலைவர் ராஜாராம், ஊராட்சி மன்ற தலைவர் பூமிலிங்கம், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் சிவசேனா, உதவி கோட்ட பொறியாளர் கவிதா, இளநிலை பொறியாளர் ராமு, உதவி பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிராந்தியம் ஏனாமில் சூதாட்ட கிளப் செயல்பட அனுமதி அளித்த நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏனாமில் செயல்பட்டு வரும் சூதாட்ட கிளப்பால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலை உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சூதாட்ட கிளப்பை மூட நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசத்தை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. சூதாட்ட கிளப்பை மூட நடவடிக்கை எடுக்காமல் செயல்பட அனுமதி அளித்ததால் நகராட்சி ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏனாம் நகராட்சி ஆணையர் அருள் பிரகாசத்தை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் வல்லவன் உத்தரவிட்டுள்ளார். மயிலம் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கலை அறிவியல் கல்லூரியில்
தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடந்த இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை மற்றும் பரிசளிப்பு விழாவில் பேசிய மயிலம் பொம்மபுர ஆதீனம், இப்பொழுது உள்ள மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகள் உங்கள் பெற்றோர்கள் தருகின்றனர். நீங்கள் சமுதாயத்தில் நம்மால் என்ன சாதிக்க முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என பேசினார். விழாவிற்கு மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் கல்லூரி செயலர் குமார் ராஜேந்திரன், முதல்வர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி ஆழ்வார்குறிச்சி கவிஞர் ப. சொக்கலிங்கம் நிறைவு உரையாற்றினார். பாண்டி மெரினா பகுதியில் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் பாண்டி மெரினா பகுதியில் கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் வெங்கடாஜலபதி மற்றும் போலீசார் அப்பகுதியில் ரோந்து சென்றனர். அங்கு கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை கையும் களவுமாக பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முதலியார்பேட்டை ஆனிதா நகரைச் சேர்ந்த ரவீந்திரன், சுமன்ராஜ், ரெட்டியார்பாளையம் பாவாணர் நகரைச் சேர்ந்த மோகன்ராஜ் ஆகியோர் என தெரிய வந்தது. மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்த 130 கிராம் கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.